ஹாய் மக்களே, நான் தான் உங்களுக்கு ஜூஸ். வந்து ஊட்டி தான் தங்கணும்ட்டு இல்லை, ஊட்டிக்கு பக்கத்தில் லவ்டேலில் கூட தங்கலாம். ஊட்டி டு லவ்டேல் ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த லவ்டேல் ஜங்ஷனுக்கு கீழே ஒரு ரெசார்ட் நாங்கள் வந்திருந்தோம். பெர்லி ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பெர்லிக்குள்ள தான் இருக்கும். ஒரு பிரைவேட் வில்லான்னு தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 6 ரூம் இருக்கு. ஒன்னொன்னு ஒரு மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அங்க வந்து ட்ரீ ஹவுஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபேமிலியா தங்குறதுக்கான இடம் இருக்கு, கப்புள்ஸா தங்குறதுக்கான இடம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸா தங்குறதுக்கான இடம் இருக்கு. இப்படி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. அது போக ஹைலைட் என்னன்னா, இந்த ரெசார்ட்ல நீங்க தங்கும் போது ஊட்டி ட்ரெயின் தூரத்துல இருந்து பாத்திருப்பீங்க, வீடியோல பாத்திருப்பீங்க. பட் இங்க இருந்து டைரக்டா பார்க்கலாம், செம்மையா இருக்கும். ஸோ வாங்க பெர்லிக்குள்ள போலாம். பெர்லில 6 ரூம்ஸ் இருக்கு. 6ல எனக்கு ரொம்ப ஹைலைட்டான வீடு அதுதான், ட்ரீ ஹவுஸ் அப்படிதான் நான் சொல்லுவேன். கப்புள்ஸுக்கு செம்மையா இருக்கும். அதையும் நான் காமிச்சிடுறேன், வேணும்னா ப்ரிஃபர் பண்ணிக்கங்க. அண்ட் தென் இந்த பக்கம் உங்களுக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தங்கறதுக்கான ரூம்ஸ் இருக்கு. பார்த்துட்டு இருக்க அது வந்துட்டு 2 ரூம் கிட்ட இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடலாம். ஸோ பெர்லி லவ்டேல் பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மேலே பார்த்துடலாம். ட்ரீ ஹவுஸ் இருக்கு, வாங்க. ஸோ இதாங்க ஒரு சின்ன ஒரு காம்பேக்டான ஒரு டிவி. 2 பேர், அதாவது கப்பலுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும். கப்பல் வந்தீங்கன்னா மட்டும் இதை புக் பண்ணுங்க ப்ரிஃபரபிளி. தென் ஒரு கர்டைன்ஸ்லாம் போட்டு நீட்டாக இருக்கு. ரெஸ்ட் ரூம் இதில் ரொம்ப க்யூட்டாக இருக்கு, பக்காவா செம க்யூட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இந்த வியூ வேற லெவல் வியூ உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும், நீங்கள் அதையுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கப்புள்ஸாக வந்தீங்கன்னா இந்த ட்ரீ ஹவுஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 4000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுக்குன்னு தனி வெப்சைட் இருக்கு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு 2 கப்பலா வரீங்க, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கப்பல், நீங்க ஒரு கப்பல், 2 கப்பல் 4 பேர் வரீங்க அப்படின்னா நான் ப்ரிஃபர் பண்றது இந்த ரூம் தான். வாங்க, ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், யதார்த்தமா இங்க ஒரு 4 கப்பல் வந்திருக்காங்க ஃப்ரம் மலப்புரம். அவங்கள்ட்டே கேட்போம் இந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ப்ரோ. இவங்க வந்து மலப்புரம் ஃப்ரெண்ட்ஸ். கேட்போம் ப்ரோ எப்படி இருக்கு இந்த ஸ்பாட்? செமையா இருக்கு. ப்ரிஃபர் பண்றீங்க, கப்புள்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்க. நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணீங்களா இல்ல இங்க புக் பண்ணீங்களா? இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் புக் பண்ணேன். இங்க தான். உங்களெல்லாம் பார்த்தா ரீசன்ட்லி மேரிட் கப்புள் மாதிரி இருக்கு. அப்படியா? நிஜமா? ஓகே, ஹாப்பி மேரிட் லைஃப். थैंक यू. என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு விண்டோ இருக்கு. இதுல என்ன ஹைலைட்னா, நீங்க இங்க இருந்து ட்ரெயின் போறத பார்க்கலாம், ஊட்டி ட்ரெயின் போறத பார்க்கலாம். அந்த ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன், செமையா இருக்கும். ஸோ இந்த ரூமோட ஸ்பெஷலே அதுதான். ஸோ இந்த வுடன் ஹவுஸ் நீங்க புக் பண்ணீங்கன்னா நீங்க மார்னிங் அந்த டைமிங் மட்டும் நான் கேட்டு உங்களுக்கு முடிஞ்சா போடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்களே ஆன்லைன் செக் பண்ணி பாருங்க. பட் சவுண்டு கேட்கும், ட்ரெயின் வர சவுண்டு. அந்த டைம்ல போய் வெளியில நின்னீங்கன்னா ஊட்டி ட்ரெயின் போறத பார்க்கலாம். அதை நீங்க ஒரு வீடியோவா கூட எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு நீட்டான ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்கு உள்ள. நான் எப்பவுமே ரெஸ்ட் ரூமை காமிக்க மாட்டேன், நீட்டா இருக்குங்கிறதோட நிறுத்திப்பேன். அதே நீங்க உங்களுக்கு சில அறைகள், மிரர். மெயினா ரூமுக்கு வந்தா நைட் வைப் பண்ணலாம். நல்ல ஒரு வைபான ரூம் தான். ஐ ஃபெல்ட் தட் வைப். இதுதான் இன்னொரு ரூம். அதே மாதிரி உங்களுக்கு பக்காவா ஒரு காம்பாக்டான ரூம், பக்காவான ஒரு லைட்டிங்கோட இருக்கு. நீட்டான ஒரு ரெஸ்ட் ரூம், ஒரு டிவி. எனக்கு தெரிஞ்சு நாங்க டிவி யூஸ் பண்ணல, நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்தா யூஸ் பண்ணுங்க. ரூம் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு சும்மா கும்முன்னு இருந்துச்சு நாங்க என்ட்ரி ஆகும் போதே. தென் இந்த கர்டைன்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஒரு வியூவும் இருக்கு. ஸோ ஒரு நல்ல வியூவோட ஒரு காம்பாக்டான, மெயினா வைஃபை இருக்கு, நல்ல ஸ்பீடாவும் இருக்கு. ஸோ இப்போலாம் நமக்கு இன்டர்நெட் மஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஸ்டேட்டஸும் அப்டேட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம வந்து ட்ரீ ஹவுஸ் பார்த்துட்டோம், 2 ரூம் ஒன்னா பார்த்துட்டோம். இப்போ நீங்க ஃபேமிலியா வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேசியஸா வேணும்னா அதுக்கும் இங்க இருக்கு, வாங்க காமிக்கிறேன். விண்டேஜ் வைப் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு டேபிள், 4 சேர்ஸ் எல்லாமே கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரு விண்டேஜ் ஸ்டைல இருக்கு. எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு தெரியல, பட் உங்களுக்கு போட்டோஸ்க்குலாம் பக்காவா இருக்குன்னு தான் தோணுது. அண்ட் தென் இங்க பாத்தீங்கன்னா இதுவும் நல்லா இருக்கு. இதெல்லாம் நம்ம படத்துல பார்த்துருக்கோம், பட் நீங்க இந்த மாதிரி தங்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ப்ரிஃபர் திஸ். நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால், ஒரு டிவி இருக்கு, அண்ட் தென் கபோர்ட்ஸ் இருக்கு, நல்ல ஸ்பேசஸ். இந்த லைட் கூட செம்மையா இருக்கு. இதெல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இருக்கு. இங்க லைட்டிங்கும் பக்காவா இருக்கு. எனக்கு இவங்கள்ட்ட பிடிச்சதே ரெஸ்ட் ரூம்ஸ் தான். ரெஸ்ட் ரூம்லாம் ப்ரீமியமா இருக்கு. எல்லாமே ஜாகுவார் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க, பட் இங்க ஜாகுவார் போடல. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே ப்ரீமியமா இருக்கு, நீட்டா இருக்கு. ஏன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் தான் ஒரு ரூமை எடுத்து காமிக்கும். அந்த விதத்துல இவங்க பக்காவா மெயின்டைன் பண்றாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ரூம் வந்து 4000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிமாண்ட் அண்ட் தி சீசன். ஒரு ஃபேமிலியா கிட்ஸோட வரீங்கன்னா இதை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். நல்லா ஸ்பேசியஸா ஜாலியா இருக்கும். இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸா கூட வந்துக்கலாம். 1200 to 300 per ஹெட்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் 7 அகாமடேட் பண்ணுங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்களோட வெப்சைட் அண்ட் டீடைல்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவா கொடுத்துருவேன். நீங்க தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கங்க. வேற எதுவும் இல்லை. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். லைஃப்ல எல்லாமே செட்டு ஃபிட்டு.